இந்த ஐஸ்ல இதெல்லாம் அடிச்ச உடனே டோபமின் என்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் டோப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டோப் அடிச்சுட்டாங்க. டோபமின் என்றா இதுக்கு சொல்லுவார்கள் ஹாப்பி ஹார்மோன். கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க சந்தோஷத்தை தீர்மானிக்கிறதுக்கு நிறைய ஹார்மோன்ஸ்கள் இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க ஹார்மோன். அதிரினலின் சுரப்பின்ற ஒரு சுரப்பு இருக்குது. இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அட்ரினலின். அட்ரினலின் சுரப்பினா நான் போறேன், பின்னாடி ஒரு நாய் துரத்துது, என்னால மரம் ஏற தெரியல, நாய் துரத்துறேன்னா நான் வேகமா ஏறி மரம் ஏறிடுவேன். எப்படிப்பா ஏறணும்னு சயின்ஸ் சொல்லுது. உனக்குள்ள அட்ரினல் சுரப்பில்ல, அட்ரினலின் கொஞ்சம் சுரப்பிட்டு சுரப்பின உடனே உன்னால முடியாத காரியத்தை நீ முடிச்சிருவ. இப்ப நாய் ஓடிரும். இப்ப உனக்கு இறங்க தெரியாம துடிப்ப. எப்படி ஏறணும்னு தெரியாது, வேகமா உடல் உறுப்பு ஒர்க் பண்ணும். பாய முடியாத மதில்களை பாய்வோம். இப்படி நடக்கும். இப்படி உடம்புல சில ஹார்மோன் இருக்குது. ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்றது தான் இந்த போதைப் பொருள்ல வேலை. அதுல ஹாப்பி ஹார்மோன். எந்த ஹாப்பி ஹார்மோன்? டோபமின் என்ற ஹார்மோன் ஐஸ் அல்லது நிறைய போதைப் பொருளுக்கு இது ஸ்டிமுலேட் ஆக்கி விடும், தூண்டி விட்டுரும். தூண்டி விட்டா அடிச்சவனுக்கு சும்மா அப்படி எப்பயுமே சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்பா தெரியா? யாராவது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தந்தா அல்ஹம்துலில்லாஹ், கிஃப்ட் தந்தாரு சந்தோஷம். பள்ளியில தொழுந்தேன், நிறைய தொழுதேன், ரப்பி என்னை ஏத்துக்கணும்னு சந்தோஷம். யார் 4 பேர் வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு விருந்து கொடுத்தேன், எனக்கு சந்தோஷம் சொல்லலாம். இந்த அடிச்சவனுக்கு ஏன் சந்தோஷம் தெரியாது. ஏனென்றா அவனுக்கு எப்படி சந்தோஷம் தெரியாது. அதையும் சொல்றேன். அது எப்படி என்றா தப்பான காட்சிகள் பார்க்கறதுக்கு சந்தோஷமா அதை பார்த்துட்டே அடிப்பான். அடிச்சா இந்த காட்சிகள் அப்படியே அவனை பூஸ்ட் பண்ணும். அதனால ஒரு 10 மடங்கு சந்தோஷம் வரும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஹாப்பி ஹார்மோன். ரோட்ல 3 வீல் ஓடிட்டோம்னா, மோட்டார் சைக்கிள் ஓடிட்டோம்னா டயர் தேஞ்சு போயிருக்கு. ஓட ஓட தேயும், ஓட ஓட அது பொலிஷ் ஆகாது. தேஞ்ச டயர் வெடிச்சிடும், அப்புறம் தூக்கி வீசணும். ஏன் தற்கொலை தெரியுமா? நான் சுருக்கமா சொல்றது, சயின்டிபிக் ரீசன் ரொம்ப பெருசு. சுருக்கமா சொன்னால் இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரந்துட்டே இருக்கு. எப்பயும் சுரக்கும். 16 hours அடிச்சதுல இருந்து சுரம்பி மெல்ல குறையும். திரும்ப அடிச்சா திரும்ப ஏறும். இப்படியே தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கிற நேரம் ஒரு டைம்ல நின்றும். அவனுடைய உறுப்பு ஒர்க் பண்ணாம போயிரும். அவன் ஆனா பெண்ணா ஒன்றுமே தெரியாம போயிரும். அவனுக்குள்ள பாப்பான், வீடியோ போட்டு பாப்பான், ஒன்றுக்கு கூட்டுவான், கிராம் கணக்கு கூட்டுவான். எதுலையும் அவனுக்கு திருப்தி வராம போயிரும். தனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம போயிரும். தான் இல்லைன்னு நினைக்கிறேன்னு துடிப்பான். அதற்கு பிறகு பாப்பான் சந்தோஷம் இல்லை, வெறிச்சோடி போயிருக்கு. ஹார்மோன் நின்றும், ஸ்டிமுலேட் ஆகி எல்லாம் குறைஞ்சிரும். இப்ப போவான், தூக்குல போட்டு செத்துருவான்பான். ஏன் ஐஸ் அடிக்கிறவன் சாவுறான்? ஏன் ஐஸ் அடிக்கிறவன் தூக்குல போறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா இது நல்லது இல்லவாப்பா, இது சாப்பிடுற சோறு இல்ல, இது கஞ்சி இல்ல குடிக்கிறதுக்கு. ஒன்னு அழிக்கிறதுக்கும் 4 பேர் அவனுக்கு 4 பிராட வாங்கணுமாம், அவன் வீட்டுல ஏர் கண்டிஷன் பண்ணணுமாம். நீங்க வாழக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டை நான் டீட்டெயிலா பேசல, ஏன்னா அதை பத்தி நான் உண்மையா ஆய்வு பண்ணல. ஆப்பிரிக்காவை சொல்றேன். வேர்ல்ட்ல உள்ள பெஸ்ட் லேண்ட் ஆப்பிரிக்கா. பெஸ்ட் லேண்ட். நீல நதி ஓடுது, பசுமை புரட்சி செஞ்சலாம். கானா வியானால தங்கம் இருக்குது, மாணிக்கம் இருக்குது. எங்க நாட்டில இருந்து அங்க போறாங்கண்டா, எங்க நாட்டில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு போறாங்கண்டா. மாணிக்கத்துக்கு எப்படி மாணிக்கம் இருக்கு. அந்த நாட்டு மக்களுக்கு அந்த டெக்னாலஜியே தெரியாது. என்ன செஞ்சாங்க? நீங்க படிக்க கூடாதுன்றாங்க, நீங்க கோத்திரமா இருக்கணும்ன்றாங்க. காப்பிரியர்கள் மனித பணத்தை இன்னும் சாப்பிடுறாங்க. படிப்பறிவு உங்களுக்கு வரக்கூடாது. நெல்சன் மண்டேலா சொன்னாரு வந்து, ஏன்பா எல்லாரும் கையில வெப்பன், பேசினா சுடுவோம் பண்ணுவாங்க. இந்த நாட்டில் அங்க போனாங்க, பாடி கார்டு வச்சு தான் போகணும் ஆப்பிரிக்கால பல ஊர்களுக்கு. ஏனென்றா சாக்குல சல்லிய கண்டா பறிச்சிருவான், கொன்றுவான். பாடி கார்டு வேற வாங்கணும். புல்லட் ப்ரூஃப் கார் இருக்குது. சாதாரண உங்களுக்கு போறதுக்கு அப்படிதான். அந்த மாதிரி நிலைமை. ஏன்? ஒரு தடவை அவர் சொன்னாரு, மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட். உலகத்துல ஆகப்பெரிய பவர்ஃபுல்லான வெப்பன் நீ யூஸ் பண்ற கன் இல்லப்பா, எஜுகேஷன். படி என்றார். படிச்சா அமெரிக்கா பட்டன்ல உலகத்தை ஆற்றான். நீ இன்றைக்கும் பொந்துலையும் சந்தலையும் சுட்டு இருக்கிறாய். இன்றைக்கு நீ இப்படிதான் இருக்கிற. நீ டெவலப் ஆகல, உனக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னை போதையை தந்தா ரொபரி செய்யறது லேசி. படிக்காதவனுக்கு போதையை கொடுக்கிறது லேசி. ஆப்பிரிக்கா கண்டத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்து சூறையாடிட்டு போறார்கள். ஜப்பான்ல என்ன இருக்குது? நீல நதியா? பசுமை புரட்சி செய்யற மண்ணா? அங்கால லாவா, நெருப்பு மலை. இங்கால சுனாமி அடிக்கும், இங்கால பூகம்பம். வேர்ல்ட்ல பெஸ்ட் கண்ட்ரிக்கு வருவது ஜப்பான்.
ஹிரோஷிமா நாகசாக்கி தலைநகரங்கள் அணுகுண்ட போட்டார்கள். பிறக்கிற குழந்தைகள் மடமாக பிறந்தது. 75 இயர்ஸ் ஜப்பானியர்கள் திரும்ப தலை தூக்க முடியாதுன்றாங்க. ஜப்பானியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொள்ளைக்குள்ள வந்தாங்க. 5 இயர்ஸ் செய்ரி, சைத்தோன், சைசோ, சைக்கச்சோ, சிட்சுகே, இந்த 5க்குள்ள வருவோம் என்றார்கள். முடிவெடுத்தார்கள். ஜப்பானை பலம் வாய்ந்த நாடுக்கு மாறினாங்க. ஜப்பான் என்றா பசுமை புரட்சி செய்யற மண் இல்ல, உங்களை மாதிரி மண் இல்ல. இது சுப்ஹானல்லாஹ், இது மண்ணு, முளைக்கிற மண்ணு. அது நெருப்பு மழவெடுக்கும், லாவா ஓடும், லாவா ஓடும். வீடுகள் சொக்கப்சோபர் வச்சிருக்கிறாங்க, காருக்கு வைக்கிற மாதிரி. பூமி குலுக்கத்துல நடுங்கும். சுனாமி என்ற வேர்டு எங்க வேர்டு இல்ல, ஜப்பான் வேர்டு. சுனாமி அடிக்கும். அவங்க பெஸ்டா வந்து வேர்ல்ட்ல நிக்கிற நேரம் அடுத்த பக்கம் ஆப்பிரிக்கா, வேர்ல்ட்ல உள்ள பெஸ்ட் லேண்ட். தலைவர்கள் முடிவெடுத்தாங்க, இந்த லேண்டை நாங்க சூறையாடுவோம். எங்க மக்கள் படிக்க கூடாது, எங்க மக்களுக்கு போதையை தூவணும், இப்பதான் எங்களுக்கு முழு சொத்தையும் எடுக்கலாம் என்று முடிவெடுத்தார்கள். கண்ணு முன்னாடி அழிகிறார்கள். அதனால் சொல்கிறேன், பெரியவர்களே, எஜுகேட் பண்ணுங்க உங்க பிள்ளைகளை. இதை படிச்சு இது என்ன நடக்குது, எங்க தற்கொலை வருவது, ஏன் தற்கொலை வருவது, இது என்ன, இந்த டிவி கேம்ல என்ன நடக்குது, பப்ஜி என்ன சொல்லுது, எல்லாத்தையும் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னால் முடியுமான அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கியிருக்கிறேன். சமூகத்தை பறிக்கொடுக்க கூடாது பெரியவர்களை, காப்பாற்றணும். நீங்கள் யாரெல்லாம் காப்பாற்றுவார் என்று சொன்னீர்களோ அவர்களெல்லாம் நான் ஒரு கூடையில் போட்டு விட்டேன். தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி வழங்க, அவரை சொல்லி வழங்க. சின்னத்தில் இந்த அருவருப்பை உண்டாக்குங்க. இந்த மீடியாக்கள் உள்ள கூத்தாடிகளுக்கு மேல வெறுப்பு உண்டாக்குங்க. அவங்க படங்களை பார்க்காம அந்த பிள்ளைகளை பாதுகாங்க. அவங்கள பத்தி ஒரு வெறுப்பை உண்டாக்குங்க. அவங்க செய்யற அநியாயத்தை காட்டுங்க. உங்களை எல்லாம் ரசிகர் மன்றம் என்று நடத்தி உங்களை எல்லாம் எதுக்கு ரசிகராக்குறாங்க தெரியுமா? இந்த ஐஸுக்கு கேஜி வரைக்கும் கொண்டு போறாங்க. படத்தில் வில்லன் கூட்டம் இருப்பாங்க, கதாநாயகர் கூட்டம் இருப்பாங்க, 2 பேரும் மாறி மாறி போதை அடிப்பாங்க. இது தொடர்ந்து பார்த்துட்டு வர நம்ம பிள்ளைக்கு அது சர்வசாதாரணமாக போயிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தான் எனக்கு இது உண்மையாக விவரமாக இன்னும் சொல்லணும் என்றாலும் நேரம் போதாது என்பதற்காக உண்மையை இந்த பாயிண்ட்டை விவரமாக படம் என்ன செய்கிற என்ற சினாரியோ இதையும் விட நான் தெளிவாக சொல்லத்தான் நினைத்தேன். என்றால் அவ்வளவு அருவருப்பான கூட்டம் அவர்கள். இந்த கதாநாயகர்கள் இவையெல்லாம் பார்த்து இவங்க தான் கல்ச்சரை தீர்மானிக்கிறாங்க, உடைகளை தீர்மானிக்கிறாங்க, ஹேர் ஸ்டைல் தீர்மானிக்கிறாங்க, என்ன எப்படி பேசணும் என்று தீர்மானிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து காப்பாற்றினாலே எங்க பிள்ளைகளை அந்த படத்திலையும் நாடகத்திலையும் இருந்து இந்த பாடல்கள் இருந்து காப்பாற்றினால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க சமூகத்தை